உங்க அப்பா கூட மாலை போட்டிருக்காராமே, உங்க அப்பா போட்டதும் உன் புருஷனுக்கு போட்டு விடுறியாக்கும். நீ பெத்த அப்பனையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன் புருஷன் அதுக்கு துணையா இருக்கானா? அந்த பாவத்தை கழிக்க தானே மாலை போட வந்திருக்காங்க. சரியா சொன்னீங்கன்னு. அவங்க அப்பாக்கு உண்மை தெரிஞ்சு இவங்களை வீட்டை விட்டு துரத்திட கூடாதுன்னு தான் முருகன் ஐஸ் வைக்க மாலை போட்டிருக்காங்க. என்ன சரிதானே? என்ன சொல்றீங்க? என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீ புள்ளத்தாச்சி கிடையாது. உனக்கு உண்டானதும் போலி கர்ப்பம். இது நீங்க டெஸ்ட் பண்ண முதல் நாளே எனக்கு தெரியும். உங்க அப்பாக்கு இந்த உண்மை தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டார்னு புள்ளத்தாச்சி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு உன் புருஷன் வேற துணையா இருக்கான். நான் நினைச்சிருந்தா இதை எப்பவோ உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்க முடியும். அப்படி சொல்லிருந்தா என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்த பொண்ணே பொய் சொல்லிட்டான்னு நெஞ்ச புடிச்சு சரிஞ்சு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியான ஒரு தருணத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே உங்க அப்பா அப்படியே நெஞ்ச புடிச்சு சரிஞ்சு விழுந்துருவார். என்னடி கைய ஒசத்திட்டு வர? அன்னைக்கு என் கைய நீ முறுக்கினப்பவே உன் கைய உடைச்சு போட்டிருக்கணும். அன்னைக்கு நான் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு ஏன் முன்னாலே என் பொண்டாட்டி மேல கவிப்பியா? மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். என் தங்கச்சி முன்னாடியே விரல நீட்டி பேசுறியா நீ? இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. உன் பொண்டாட்டி என் கைய முறுக்குனா நீ என்னடானா என் அண்ணன் கழுத்தை நெரிக்கிற? உன் கைய உன் உடம்புல இருந்து எடுக்கிறானா இல்லையான்னு பாரு. இந்த பூச்சாண்டிகளா நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால முடிஞ்சா பாத்துக்கப்ப. சரியான நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பங்கிட்ட உண்மையை போட்டு உடைச்சு உங்க 2 பேரையும் நடுத்தெருவுல நிக்க வைப்பண்டி. என்னைக்கா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தெரியதானே போகுது. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம்.